ரொம்ப வருஷம் முன்னாடி எனக்கு நடந்தது இல்லை. எனக்கு ரேடியோ வந்து சொல்லி கொடுத்தது வந்து மிர்ச்சி செந்தில் அப்படின்னு ஒருத்தர், சரவணன் மீனாட்சி சீரியல்லாம் நடிச்சிருக்காரு. அவர் வந்து என்னோட ஹெட். அவர் கூட வேலை பண்ணது மிர்ச்சி சிவா. இன்னொரு கொலீக் வந்து தர்புகா சிவா, அந்த முதலும் நீ முடிவும் நீ டைரக்டர். ஸோ இதை என்கிட்ட செந்தில் சொல்லியிருக்காரு. என்னன்னா ஒரு வாட்டி இந்த தர்புகா சிவாவும் மிர்ச்சி சிவாவும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணுவாங்க அப்போ அந்த டைம்ல ரேடியோவில். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மைக் ஆன் பண்ணாமையே, மைக் ஆஃப் பண்ணாமையே அவங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதில் வந்து லைட்டாக கெட்ட வார்த்தை வந்துச்சு. அப்போ வந்து சூர்யா சார் தான் வந்து செந்தில் கால் பண்ணி, செந்தில் அந்த சிவாவை மைக் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு பேச சொல்லுங்க. அப்போ வெளில போயிருக்கு. ஸோ நான் கெட்ட வார்த்தைலாம் பேசினது கிடையாது. சென்னையில் பிக் எஃப்எம்ல வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்டு இருக்கிறது 98.3 ரேடியோ மிர்ச்சி, இது சமாட்டு மச்சி. வேலைக்கு சேர்ந்து ஏன்னா 5 வருஷம் நான் ரேடியோ மிர்ச்சின்ட்டு திடீர்னு வேலை பிக் எஃப்எம் வந்தோன்னே அப்படின்னு சொன்னா இப்படி சொல்லிட்டு நீங்க கேட்டிருக்க 98.3 FM ரேடியோ மிர்ச்சி சமாட்டு மச்சி நான் சொன்னா என் வாழையே பொக்கு பொக்குன்னு குத்துக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது பிக் எஃப்எம் அப்படி